ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான வெண்பொங்கல் எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டி ஆகாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி எடுக்க போகிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பாசிப்பருப்புலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் எதுவும் மாற வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாசிப்பருப்பு நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இது கூட 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி பொன்னி பச்சரிசி அப்படி இல்லைன்னா பொங்கல் பச்சரிசி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். அரிசி சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். அரிசி நல்லா சூடு ஏறினா மட்டுமே போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ நமக்கு அரிசி நல்லாவே சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்பை 2 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போது அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இந்த கப்பில் தான் 1 கப் அளவு பச்சரிசி, 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு, மொத்தமாக 1/2 கப் அளவு அரிசி பருப்பு எடுத்திருக்கோம். இதே கப்பில் 5/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 5/2 கப் தண்ணி சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு பொங்கல் கட்டி ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். 5/2 கப் அளவு தண்ணியை நான் மெஷர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்சிலையும் பாதி அளவு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப குறைவான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இது நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு கோவிலில் ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற மாதிரி லைட் எல்லோ கலரில் பொங்கல் கிடைக்கும். அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ஒரு பிஞ்சிலையும் பாதி அளவு சேர்த்திங்கன்னா போதும். இது கூட ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கட்டாயம் இதை நீங்கள் சேர்த்துக்கணும். கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்கணும், தூள் பெருங்காயம் சேர்க்கக்கூடாது. கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவு மட்டும் நம்ம பொங்கல் செய்யும் போதே சேர்த்துடணும். இப்படி நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு கோவிலெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதே வாசனையோடு நம்மளுக்கு பொங்கல் கிடைக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு பொங்கல் ரெடியாக இருக்குது. இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போது தான் பொங்கல் ரொம்ப நேரத்துக்கு கட்டியாகாமல் சாஃப்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 முந்திரியை 2 உடைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதெல்லாமே பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு முந்திரி நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பெருங்காய தண்ணி, அந்த தண்ணியில் நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல, அந்த பேலன்ஸ் பெருங்காய தண்ணியை இப்போ அப்படியே சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தண்ணியை சேர்த்த உடனே படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். இந்த சலசலப்பு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டக்குன்னு நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வெண்பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கோவிலில் சாப்பிட்ற மாதிரியே அதே வாசனையோடு இருக்கும். கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே வரும்.